டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து சென்னையில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். டாஸ்மாக் மதுபான விற்பனையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கலாம் என்று அமலாக்கத்துறை அண்மையில் தெரிவித்திருந்தது. இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய கோரியும் டாஸ்மாக் முறைகேடுகளை கண்டித்தும் சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். இந்த போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்த வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை பனையூரில் உள்ள இல்லத்திலிருந்து போராட்டம் நடக்கும் இடத்திற்கு புறப்பட்டு சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை அக்கரை பகுதியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, டாஸ்மாக் மது விற்பனையில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு நடந்திருக்கலாம் என்று குற்றம் சாட்டினார். பட் என்னை பொறுத்தவரை இது டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க், ஒரு சின்ன துரும்பு தான் அந்த 1000 கோடி என்பது. ஏன்னா அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இதை வச்சு 2024 லோக்சபாவையே சாராய காசை வச்சு தான் நடத்தியிருக்காங்க. டாஸ்மாக் பணத்தை 2024 பாராளுமன்ற தேர்தல் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலையும் டாஸ்மாக் வச்சு நடத்துறதுக்காக களத்தில் இருக்கிறாங்க. இதேபோன்று சென்னை சாலிகிராமத்தில் உள்ள இல்லத்திலிருந்து போராட்டம் நடத்த வெளியே வந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை காவல்துறையினர் கைது செய்தனர். Separately, I wanted everyone to come with me. So they அங்கதான் போறாங்க. அப்ப எல்லாரையும் கூட்டிட்டு போணும். Ask all of them to come. So அவங்க அங்கதான் வராங்களா, எல்லாரும் அங்க வாங்க. அதனால எல்லாரும் வந்தா மட்டும்தான் நான் போவேன். இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்குமா? நிச்சயமா நடக்கும். டாஸ்மாக் ஊழலை மக்களுக்கு. அப்போது காவல்துறையினரின் வாகனத்தை பாஜகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. எழும்பூரில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட வந்த பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா, முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், கரு நாகராஜன், அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். தலைமைச் செயலகத்திலிருந்து போராட்டம் நடக்கும் பகுதிக்கு சென்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன், சரஸ்வதி ஆகியோரும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து தலைமைச் செயலகம் முன்பு பாஜகவினர் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர்.